ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சி வரட்டும். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துட்டு, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல் அளவுக்கு நீங்கள் சேர்த்து எல்லாத்தையும் ஃபஸ்ட் நல்லா வதக்கிடுங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் கூடவே வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா சின்ன வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வதங்கும் போதே நம்ம தக்காளி வந்து 3 சேர்த்துருக்கோம், அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் காரம் அதிகமாக வேணும் நார்மல் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆறின உடனே நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நீங்கள் மூடி நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேன் வச்சு காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா லைட்டாக ப்ரௌனிஷாக வந்தோடனே ஒரு காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையை வந்து உரித்து போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கூடிய சட்னியை ஊற்றிக்கோங்க. ஊற்றினோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி ஜாரை கொஞ்சமாக வாஷ் பண்ணி அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசை கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.